வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிக்டாக் வீடியோவுக்கு நம்ம பிடிச்ச வீடியோவுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் வரும். அதில் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிடிச்ச வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட்டின் சிம்பிள் போடுறோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி லைக் போட்ட வீடியோஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட்டில் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணால் இந்த வீடியோக்கு தான் நம்ம இப்போது ரியாக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அந்த ஷேர் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஒன் கீழே இருக்கு பாருங்கள், ரியாக்ட், அதுதான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ சின்னதாகவும் உங்கள் வீடியோ பெருசாகவும் இருக்கும். ரியாக்ட்டு, டியூயட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வீடியோஸுக்கு வியூஸ் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பழைய ஏதோ வீடியோக்களை இதை பண்ணக்கூடாது. இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சாங்கோ இல்லை ஒரு வீடியோவோ, அந்த மாதிரி இதுக்கு தான் நீங்கள் இந்த டியூயட்டு, ரியாக்ட் எல்லாம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.